Hi Vanidhas and Manidhis, welcome to Mukai Academy. நம்ம முக்கை அகாடமியில் டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான இங்கிலீஷ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற போயம்ஸ் அண்ட் அதோட ஆத்தர்ஸ் பார்க்கலாம். த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா, இதோட ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அனானிமஸ் போயம்ங்க. இதுக்கு ஆத்தர் கிடையாது. அப்புறம் ஏன் மேம் இது கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் டெட் பேப்பர் 2ல் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்ததுங்க, அதனால தான் கொடுத்துருக்கேன். த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா, இதுக்கு ஆத்தர் கிடையாது, இது ஒரு அனானிமஸ் போயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து த லிசனர்ஸ் எழுதுனது வால்டர் டி ல மேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இவ்வளோலாம் தேவையில்லைங்க. லிசனர்ஸ் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வால்ட்ரு லிசன் பண்ணு அவ்வளோதாங்க. தி லிசனர்ஸ் வால்டர், நம்மளுக்கு அந்த டி ல மேர்லாம் வேண்டாங்க. த லிசனர்ஸ் வால்ட்ரு லிசன் பண்ணு அவ்வளோதாங்க, முடிஞ்சது. அடுத்து யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயம் எழுதுனது டேவிட் பேட்ஸ். இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஸ்பேஸ் பேட்ஸ் அவ்வளோதாங்க. ஸ்பேஸு பேட்ஸு அவ்வளோதாங்க. யுவர் ஸ்பேஸ் ஆத்தர் வந்து டேவிட் பேட்ஸ். அடுத்து த ஏஜ் ஆஃப் சிவால்ட்ரி, இதை எழுதுனது சார்ஜ் க்ரக்கோஸ். இதை எழுதுனது சார்ஜ் க்ரக்கோஸ். இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஏஜ் ஆகிட்டா என்ன பண்ணுவாங்க? கொரன்னு பேசுவாங்க. த ஏஜ் ஆஃப் சிவால்ட்ரி சார்ஜ் க்ரக்கோஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தாட்டி பார்த்துடலாங்களா? த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா, இது வந்து ஒரு அனானிமஸ் போயம், இதுக்கு ஆத்தர் கிடையாது. செகண்ட் ஒன் த லிசனர்ஸ் வால்டர் டி ல மேர், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வால்ட்ரு லிசன் பண்ணு. அடுத்து யுவர் ஸ்பேஸ் டேவிட் பேட்ஸ், இதுக்கான ட்ரிக் என்ன? ஸ்பேஸு பேட்ஸு அவ்வளோதாங்க. தென் அடுத்து த லேஜ் ஆஃப் சிவால்ட்ரி, ஆத்தர் சார்ஜ் க்ரக்கோஸு. ஏஜ் ஆகிட்டு பேசுவாங்க, கொரன்னு பேசுவாங்க அவ்வளோதாங்க. அடுத்து வாண்டரிங் சிங்கர்ஸ், இதோட ஆத்தர் வந்துட்டு சரோஜினி நாயுடு. நம்மளுக்கு எல்லாரும் நல்லா தெரிஞ்சவங்க, இவங்க ஒரு பொயட் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆல்சோ. ஸோ வாண்டரிங் சிங்கர்ஸ் அப்படின்னா சரோஜினி நாயுடு. இதுக்கெல்லாம் ட்ரிக்கு தேவையில்லைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாண்டரிங் சிங்கர்ஸ் அப்படின்னா சரோஜினி நாயுடு. இவங்க ஒரு ஃபேமஸ் இந்தியன் பொயட். தென் இவங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்றது. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சோப்ரிக்வெட் பாரத் கோகிலா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. இந்த ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமில் ஒரு வேளை ஹிந்தியில் கேட்டாங்கன்னா சோப்ரிக்வெட் பாரத் கோகிலா அப்படின்னு நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இங்கிலீஷில் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாண்டரிங் சிங்கர் சரோஜினி நாயுடு. அடுத்து சி ஃபீவர் ஜான் மெஸ்ஸிஃபீல்டு. என்ன மேம் ட்ரிக் சொல்லலாம்? ஃபீல்டுக்கு போனால் ஃபீவர் வந்துடும். ஃபீல்டுக்கு போய் வேலை செஞ்சால் ஃபீவர் வந்துடும். அப்போது ஃபீல்டுனா ஃபீவர்னா ஃபீல்டு அவ்வளோதாங்க. சி ஃபீவர் ஜான் மெஸ்ஸிஃபீல்டு. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பொயட் அண்ட் ரைட்டர் ஆல்சோ. இவரை வந்து பொயட் லாரேட் ஆஃப் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்குது. பொயட் லாரேட் ஆஃப் யுனைடெட் கிங்டம். பொயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன், அவர் யாருங்க? ஞாபகம் இருக்கா? பொயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் கரெக்டுங்க. எட்கர் ஏ கெஸ்ட், அவர் தான் பொயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன். பொயட் லாரேட் ஆஃப் யுனைடெட் கிங்டம் யாரு? ஜான் மெஸ்ஸிஃபீல்டு. ஃபீல்டுக்கு போனால் ஃபீவர் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கரேஜ் எழுதினவர் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இப்போ கெஸ்ட்டுக்கு நம்ம என்னங்க பார்த்தோம்? கெஸ்ட் வந்தால் டீமாக ஒர்க் பண்ணுவோம், அவ்வளோதான். டீம் ஒர்க் எட்கர் ஏ கெஸ்ட். இங்கே கரேஜ்லையும் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இதை கரேஜ் நம்ம எப்படிங்க வச்சுக்கலாம்? கெஸ்ட் யாராவது வந்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள ரொம்ப என்கரேஜிங்காக ஃபீல் பண்ண வைப்போம், ரொம்ப கரேஜிங்காக வச்சுருப்போம். ஸோ கெஸ்ட் கரேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படிங்கிறவர் ஒரு இங்கிலாந்தில் பிறந்த ஒரு அமெரிக்கன் பொயட். இங்கிலாந்து பேர்ன் அமெரிக்கன் பொயட். இவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூவில் தான் போயம்ஸ் எல்லாமே எழுதுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவரோட வியூ எப்படி இருக்குதுன்னா இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்களா? அவ்வளோதாங்க. இந்த 7 போயம் தான் நம்மளுக்கு 7th பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. 6th சொன்ன மாதிரியே 7thலையும் நம்மளுக்கு ப்ரோ சப்ளிமெண்ட்ரியில் பெருசாக ஒன்று கொடுக்கல, அதோட ஆத்தர்ஸ் நேம் எதுவுமே கொடுக்கல. ஸோ போயம்ஸோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மறுபடியும் இதை போய் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு படிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம ஆல்ரெடி ஒன்ஸ் பார்த்துட்டோம், இப்போ ஆல்ரெடி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ண போகிறோம். இது கூடயே சேர்ந்து நீங்களும் படிச்சுட்டு வந்துருங்க. த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா, இது வந்து ஒரு அனானிமஸ் போயம். த லிசனர்ஸ் வால்டர் டி ல மேர், வால்ட்ரு லிசன் பண்ணு. யுவர் ஸ்பேஸ் டேவிட் பேட்ஸ், பேட்ஸு. த ஏஜ் ஆஃப் சிவால்ட்ரி சார்ஜ் க்ரக்கோஸ், ஏஜ் ஆயிட்டாவே கொரன்னு பேசுவாங்க. வாண்டரிங் சிங்கர்ஸ் சரோஜினி நாயுடு, ஹிந்தியில் சோப்ரிகேட் பாரத் கோகிலான்னு சொல்லுவாங்க. அடுத்து சி ஃபீவர் ஜான் மெஸ்ஸிஃபீல்டு. ஃபீல்டுக்கு போனால் ஃபீவர் வந்துடும்.
இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் poet and ரைட்டர், poet laureate ஆஃப் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து கரேஜ் கெஸ்ட் வந்தால் கரேஜாக இருக்கும். ஸோ எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட். வேற என்னங்க பார்த்தோம்? 6th ஸ்டாண்டர்டில் வேற என்ன பார்த்தோம்? நம்ம ட்ரீஸ் பார்த்தோம். ட்ரீஸோட ஆத்தர் யாரு? உங்களுக்கு ஃபுல்லாலாம் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க, ட்ரிக்கு தெரிஞ்சாவே போதும். ட்ரீஸ் கடியில் யார் இருப்பாங்க? சாரா இருப்பாங்க. ட்ரீஸ் கடியில் சாரா இருப்பாங்க. ஸோ ட்ரீஸ் எழுதுனது சாரா. இது வந்து ஒரு அடாப்டட் போயம்னு பார்த்தோம். தென் அடுத்து இந்தியன் சீசன்ஸ். இந்தியாவில் நிஷா இருக்கிறாங்க. அப்போ நிஷா தான் அதோட ஆத்தர். தென் அடுத்து டீம் ஒர்க்னா கெஸ்ட் வந்தால் நம்ம டீமாக ஒர்க் பண்ணுவோம். அப்போ டீம் ஒர்க் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் படித்ததை நீங்கள் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ரயில்வேக்கு என்ன பார்த்தோம்? ரயில்வே கரேஜ்க்கு ரயில்வே ராபர்ட் பார்த்தோம். ரயில்வே ராபர்ட் என்ன பண்ணுறாரு? ட்ரெஷர் ஐஸ்லாண்ட் போகிறாரு. அங்கே ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே எல்லாமே ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குது? கார்டனில் விளையாண்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி ட்ரிக்ஸை நீங்கள் அடிக்கடி சொல்லி பாருங்கள். படிக்கிறதா நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடிக்கடி சொல்லி பார்த்தீங்கன்னாவே இது மறக்காதுங்க. போயம்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. இது 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் லிமரிக் போயம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஆல்ரெடி டெட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் தாங்க. ஸோ இது ஒரு தட்டி பார்த்துக்கோங்க. லிமரிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, லிமரிக் அப்படிங்கிறது இஸ் அ டைப் ஆஃப் சில்லி போயம் வித் 5 லைன்ஸ். அப்போ லிமரிக் வந்து எத்தனை லைன்ஸுங்க இருக்கும்? 5 லைன்ஸ் மட்டும்தான் லிமரிக்கு இருக்கும். தேர் ஆஃபன் ஃபன்னி ஆர் நான் சென்ஷியல். இது வந்து ஒரு ஃபன்னி போயம், அவ்வளோதாங்க. தென் லிமரிக்ஸ் வேர் மேட் ஃபேமஸ் பை எட்வர்ட் லியர். லிமரிக் அப்படிங்கிறத யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எழுதின ஆத்தர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்வர்ட் லியர். இவர் வந்து புக் ஆஃப் நான்சென்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து இந்த லிமெரிக் போயமை எழுதியிருக்கிறாரு. லிமெரிக் போயம் ஆத்தர் யார்? எட்வர்ட் லியர். இந்த லிமெரிக் போயமை வந்துட்டு எந்த இதில் கொடுத்துருக்குறாங்கன்னா புக் ஆஃப் நான்சென்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கையே இவர் எழுதியிருக்கிறாரு. எட்வர்ட் லியர் வந்துட்டு புக் ஆஃப் நான்சென்ஸ் அப்படிங்கிற ஒரு லிமெரிக் போயம் வர ஒரு புக்கையே எழுதியிருக்கிறாரு. தென் இந்த லிமெரிக் போயம்ங்கிறது எப்படிங்க இருக்கும்? இந்த லிமெரிக் போயம் எப்படி இருக்கும்? த ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் லைன். ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் லைன் வந்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனில் பார்த்தோம் அப்படின்னா ரைமிங் வேர்ட் சேமாக இருக்கும். லிமெரிக்ஸ் ஆஃபன் ஸ்டார்ட் வித் த லைன் தேர் ஒன்ஸ் வாஸ் எ ஆர் தேர் வாஸ் எ. இப்படி தான் லிமெரிக் போயம் ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபிஃப்த் லைனோட ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனோட ரைம்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். லிமெரிக் போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? தேர் ஒன்ஸ் வாஸ் ஆர் தேர் வாஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஒரு லிமெரிக் போயம் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் அப்படிங்கிற லிமெரிக் போயம். தேர் ஒன்ஸ் வாஸ் a wonderful star who thought she would go very far until she fell down and looked him a clown. She knew she would never go far. இதில் பாருங்க, நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் லைன்ஸோட ரைம்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்டார், ஃபேர், ஃபேர், அந்த ரைம்ஸ் ஒரே மாதிரி வந்துருச்சுங்களா? அடுத்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனோட ரைம்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். டவுன், கிளவுன் ஒரே மாதிரி வந்துருச்சுங்களா? இது 1, 2, 5 இது 3 ஒரே மாதிரி இருக்குது. 3, 4 இது 2 ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரது தாங்க லிமெரிக் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எழுதினவங்க யார்? கெய்ட்லின் கென்தர். அவங்க தான் இதை எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு ஃபாஸ்ட் ரீகால் பார்த்துடலாங்களா? கம்ப்யூட்டர்ஸ் வேலோட கிராமா. இது ஒரு அனானிமஸ் போயம். லிசனர்ஸ் வால்டர் லிசன் பண்ணு. லிசனர்ஸ் வால்டர் டி லா மேர். யுவர் ஸ்பேஸ்னா பேட்ஸ். யுவர் ஸ்பேஸ் வந்து டேவிட் பேட்ஸ். ஏஜ் ஆஃப் சிவால்ட்ரி என்ன பண்ணுவாங்க? குறைன்னு பேசுவாங்க. வாண்டரிங் சிங்கர்ஸ் சரோஜினி நாயுடு, இந்தியன் போயிட்டு நம்மளுக்கு தெரியும். சி ஃபீவர் ஜான் மெஸ்ஸி ஃபீல்டுக்கு போனால் ஃபீவர் வந்துடும். கரேஜ் கெஸ்ட் வீட்டுக்கு வந்தால் தான் ரொம்ப கரேஜிங்காக இருக்கும். ஸோ கரேஜ் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டு. அடுத்து லிமெரிக் போயமில் என்ன பார்த்தோங்க? 1, 2, 5வது லைன்ஸோட ரைம்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். 3, 4ஓட ரைம்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. 7th ஸ்டாண்டர்டில் போயம்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. நாளைக்கு 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.